ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெண்டை மீன், நாட்டு மீன் வறுவல் அண்ட் குழம்பு அது ரெண்டும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், புளி கரைசல், ஒரு உருண்டை புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் அந்த புளி கரைசலில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த குழம்புல சோம்பு, சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டிட்டாங்க. கடுகு, வெங்காயம், வெந்தயம், சீரகம், சோம்பு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிட்டு இந்த சோம்பு வெங்காயம் வச்சு அரைச்ச கலவையை அதோட கலந்துடலாங்க. இப்போ பாருங்கள், தாளித்து கொதித்து வெந்துருச்சு. அங்கே பாருங்கள், சுவையான மீன் குழம்பு ரெடி. புளி கரைசலை கரைச்சிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு சோம்பு வெங்காயம் அரைச்சி போட்டு கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து அந்த புளிக்கரைசலில் எடுத்து ஊற்றி கொதித்தோடனே இந்த மீனை போட்டு இறக்க வேண்டியதுதான். மீனை போட்டு இப்போ இறக்கியாச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி. இப்போ மீன் வறுவல் குழம்பு வச்சாச்சா. அடுத்தது மீன் வறுவல். மீன் வறுவலுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சமாக கருத்து போயிடும் மல்லித்தூள் போட்டோன்னா. அதனால் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதே சோம்பு வெங்காயம் அரைச்ச விழுதையும் போட்டு நல்லா மீனில் நல்லா பெசரி கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா அது அப்படியே நல்லா ஸ்டோர் ஆகி அந்த மீனோட சேர்ந்து எல்லா மசாலாவும் மீனோட நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு, நான் தோசைக்கல்லில் தான் வறுப்பேன். எங்கள் அம்மாலாம் எண்ணெய் சட்டியில் வறுப்பாங்க. நான் தோசைக்கல்லில் தான் வறுப்பேன். தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஒரு 2 கருவேப்பிலை கொத்தை அதில் போட்டோம்னா எப்படி இருக்கிறேன். 2 கருவேப்பிலை கொத்தை அதில் போட்டு அது மேலே மீன் எடுத்து வச்சோம்னு வச்சுங்களேன், அருமையாக அந்த கருவேப்பிலை வாசத்துக்கும் அந்த மீனோட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்து இது எல்லாம் அந்த மீனோட மசாலாவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு, மீன் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். ஓகே, இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா நீங்களே இப்படி தான் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.